ஒரு வழியா இட்லி கடை திறக்கப்பட்டது. கரண்டா நம்ம ஊர்ல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். நம்ம தனுஷ் அண்ணன் ராயன் படத்துக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம் தான் இந்த இட்லி கடை. இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். டூரிஸ்ட் ஃபேமிலி, பறந்து போ, மெய்யழகன் அந்த மாதிரி ஃபீல் குட் படங்களோட வரிசையில இந்த இட்லி கடையும் இணைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டோரி பார்த்தா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பட் நம்ம தனுஷ் அண்ணன் வழக்கம் போல நடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு. அப்புறம் அருண் விஜய் அந்த படத்துல பார்த்தா அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி கேரக்டர் தான் அவருக்கு. பட் அவருமே நல்லாவே நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனனை பத்தி சொல்லணும்னா எப்பவும் போல அழகா நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல தனுஷுக்கு அப்பாவா ராஜ்கிரண் தான் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை அவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாத அளவுக்கு நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை பாக்குறப்ப யாரெல்லாம் தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த படத்தை தன்னோட ரிலேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா உங்களால இந்த படத்தை பார்த்துட்டு அழுகாம வெளியே வரவே முடியாது. இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? இந்த படத்துல மியூசிக் பார்த்தா நம்ம ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருக்கும். அது படம் நல்லா இருந்துச்சுன்னா இதுவும். இதை எவனோ ஒருத்தன் மாதம்பட்டியோட பயோபிக்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஓவரால் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி கொண்ட ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓ அப்படியா விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம், மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.